கெலமங்கலத்தில் போலீசாரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் முறையாக விசாரணை செய்யாமல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து இருப்பதற்கு கண்டனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் கடந்த மாதம் 24ஆம் தேதி அண்ணாநகர் பகுதியில் விநாயகர் சிலை வைப்பதில் இளைஞர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினரை சாதியை அவமதித்து பேசியதாக கூறி வன்கொடுமை சட்டத்தின் கீழ் 5 இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு பிரிவினரை முறையான விசாரணையின்றி விடுதலை செய்து போலீசார் வழக்கு பதிவு செய்ததாக கூறி பாதிக்கப்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் சமாதானம் பேசியதை அடுத்து மறியலை கைவிட்டனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் இளைஞர்கள் என்பதாலும் அவர்களின் எதிர்காலம் பாதிக்கும் வகையில் சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருப்பது எந்த வகையில் நியாயம் என பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள கார்த்திக் என்பவரின் சகோதரி புவனேஸ்வரி தெரிவிக்கையில், எனது சகோதரரை முதலில் அடிதடி வழக்கில் விசாரணை மேற்கொண்டு தற்பொழுது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். மேலும் மற்றொரு தரப்பினரை முறையான விசாரணை மேற்கொள்ளாமல் போலீசார் கைது செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதனால் அந்த இளைஞரின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாது இது சாதி தொடர்பான கலவரங்களை தூண்டும் விதத்தில் உள்ளது எனவும் தெரிவித்தார். இதுபோன்று வன்கொடுமை சட்டம் பயன்படுத்தப்பட்டால் பொதுமக்கள் இடையே பிரிவுதான் ஏற்படும். எனவே இந்த பிரிவை பயன்படுத்தி வழக்கு பதிவு செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே எல்லாரும் சமம் என்ற நிலையில் எங்குமே இது போன்ற சாதியின் பெயரால் வழக்குகள் பதியவே கூடாது என திட்டவட்டமாக அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கார்த்திக் என்பவர் அவரது ஜாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசியதாக ஆதாரம் இருந்தால் எங்களிடம் காண்பிக்கவும். எந்தவித ஆதாரமும் இல்லாமல் 10 பேர் மற்றொரு பிரிவினைச் சேர்ந்தவர்கள் எனது சகோதரரை கடுமையாக தாக்கியது தொடர்பான ஆதாரங்கள் எங்களிடத்தில் உள்ளன. அதேபோல அவர்களும் சாதி இழிவாக பேசிய ஆதாரம் இருந்தால் காண்பிக்கட்டும் என்றும் கூறியுள்ளார். அடி வாங்கிய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அடித்த 10 பேரும் சுதந்திரமாக சுற்றிக் கொண்டு உள்ளனர். எனவே காவல்துறை உயர் அதிகாரிகள் முறையாக இரு தரப்பினரையும் அழைத்து விசாரித்து தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேபோல அண்ணாநகர் பகுதியில் வசித்து வரும் பிந்து என்பவர் கூறுகையில், கடந்த மாதம் 24ஆம் தேதியன்று எனது சகோதரர் விநாயகரை பார்க்க சென்ற பொழுது வாய் தகராறில் ஈடுபட்டதோடு மட்டுமில்லாமல் செட்டிப்பள்ளியில் இருந்து சிலரை அழைத்து வந்து அவர்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் சிறுவர்கள் இடையே ஏற்பட்ட சிறிய தகராறு சாதி கலவரம் அளவிற்கு போலீசார் கொண்டு சென்றுள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் காவல்துறை டிஎஸ்பியாக பதவியேற்றுக் கொண்ட பிறகு தொடர்ந்து அவர் எந்த பகுதியில் சாதாரண சண்டை கைகலப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக சாதிய வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்வது தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இதுபோன்று இளைஞர்கள் மீது கடுமையான வழக்குகளை பதிவு செய்வதனால் அவர்களது எதிர்காலம் கேள்விக்குறியாகி வருகிறது. தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபடுவதால் பொதுமக்களிடையே பிரிவை ஏற்படுத்தும் நோக்கத்தில் உள்ளது. அனைவரையும் விசாரித்ததில் அடிதடி மற்றும் கைகலப்பு போன்ற சிறிய அளவு தகராறு கூட வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது என்பது மிகவும் கொடுமையானது. எனவே போலீஸ் உயரதிகாரிகள் இதில் தலையிட்டு முறையாக இரு தரப்பினரையும் அழைத்து விசாரித்து தீர்வு காண்பதுடன் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்குகளை பதிவு செய்யக்கூடாது என அவர் வேண்டுகோள் விடுத்தார்.